ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்கள் கார் ரேஸ்ல விபத்து மறுபடியும் ஆயிருக்கு. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல இருக்க போது. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாங்க. அதாவது அஜித் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ்ல வந்து கலந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் கலந்துக்கிட்ட அந்த கார் ரேஸ்ல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு. அதுல இருந்து நல்லபடியாக பொழைச்சி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது போக இப்ப ரீசெண்டா, அதாவது ஜூலை மாசம் 21 யூரோப் கண்ட்ரி இட்டாலியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் நடந்திருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா GT4 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஸ்ல செகண்ட் ரவுண்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு இவருடைய கார் முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய கார்ல வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு கிராஷ் ஆயிட்டு காரோட ஃப்ரண்ட் அண்ட் சைட் பேக் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அஃபிஷியலா அவங்களே அந்த கார் ரேஸ் GT டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அஜித் சார் ரொம்பவே ஃபேமஸான பர்சன்றதால இந்த வீடியோ வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. இது வகையில அவர் சேஃபா வெளியே வந்து அந்த உடஞ்சு போன கார் பார்ட்ஸை அவரே எடுத்து கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷோலா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு சில டைம் ஸ்லிப் ஆகுது எல்லாருக்கும் சகஜன்ற வகையில் அஜித் சாருக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு. அங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து டேக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம என்னதான் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பேஷன் அப்படின்ற விஷயத்த அவர் பின் வாங்காம இன்னமும் கார் ரேஸ்ல நான் முன்னாடி போவேன் அப்படின்ற விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிராஷ் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த GT4 அப்படின்னு சொல்லக்கூடிய சீரீஸ்ல செகண்ட் சர்க்கியூட் ரவுண்டு போகும்போது தான் இந்த ஒரு கிராஷ் நடந்துச்சு. இதுல எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்றதான் இவர் முயற்சி பண்ணியிருக்காரு. பட் இந்த ஒரு கிராஷால அவரு அந்த ரவுண்ட்ல இருந்து வெளியே வர மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் ரசிகர்கள் நிறைய பேர் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ இன்னமும் ஒரு ட்ரைன் பண்ணி அடுத்த வருஷம் கண்டிப்பா கலந்துப்பாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்சிடென்ட்டும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரைட் கியூரா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை வெளியிட்டிருப்பாரு. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்து அவர் அதுல இருந்து வெளியே வந்து வாக்கப்படாத வந்து பாத்தீங்கன்னா நடந்து வந்து நின்றுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் யாரும் பதற்றப்பட வேணான்ற மாதிரி தான் இந்த வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம ஓப்பனா நினைச்சுக்கலாம்.